தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி உற்சாக கொண்டாட்டம். பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழும் குடும்பங்கள். புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து தலை தீபாவளி கொண்டாடும் புதுமண தம்பதிகள். இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு உற்சாகம். INS விக்ராந்த் கப்பலால் பாகிஸ்தான் தூக்கத்தை தொலைத்தது. கடற்படை வீரர்களுக்கு இனிப்பு ஊட்டிவிட்டு தீபாவளி கொண்டாடிய பிரதமர் மோடி பெருமிதம். இரவிலேயே சென்று விக்ராந்த் கப்பலில் விமான சாகசத்தை பார்வையிட்ட பிரதமர் மோடி. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கான பாடலை பாடி நிகழ வைத்த வீரர்கள். उठा तिरंगा सीने में जब जल थल नभ में पुकार हुई, सिंदूर की लाली चमक उठी, प्रतिशोध की सीमा पार हुई. சிவகாசியில் இந்த ஆண்டு 7000 கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனை. கடந்த ஆண்டை விட அதிகரித்ததால் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி. தீபாவளியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம். தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடித்ததில் 89 பேர் காயம். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யலாம் என கணிப்பு. அக்டோபர் 23ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களிலும் மிக கனமழை என எச்சரிக்கை. நடப்பாண்டில் மட்டும் 7வது முறையாக நிரம்பியது மேட்டூர் அணை. அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு 20,000 கனஅடியாக அதிகரிப்பு. வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் மழை காரணமாக வாணியம்பாடி அருகே புல்லூர் தடுப்பணை நிரம்பியது. உபரிநீர் வெளியேறுவதால் பாலாற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை. முன்னெச்சரிக்கையாக நட்சத்திர ஏரியில் படகு சவாரி நிறுத்தம். தீபாவளியை ஒட்டி ரசிகர்களை சந்தித்தார் நடிகர் ரஜினிகாந்த். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என வாழ்த்து. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும் ஆண்டவனை வேண்டுகிறேன். ஆழ்கடலில் சிக்கி தவிக்கும் குமரி மீனவர்கள் 30 பேர் பாதுகாப்பாக கரை திரும்ப நடவடிக்கை. மீனவர்களுக்கு மீண்டும் செயற்கைக்கோள் தொலைபேசி சேவை வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிவு. பன்ருட்டியில் எதிர்வீட்டில் பட்டாசு வெடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி அடித்து கொலை. தப்பி ஓடியவருக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு நாளை மறுநாள் சிறப்பு ரயில் இயக்கம். மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு வியாழக்கிழமை பகலில் சிறப்பு ரயில். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குறைந்தது வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க கட்டுப்பாடு இன்றி அனுமதி.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையால் குற்றால அருவிகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. 5வது நாளாக விதிக்கப்பட்ட தடையால் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் சரிந்து 95,360க்கு விற்பனை. வெள்ளி விலை மாற்றமின்றி ரூபாய் 190க்கு விற்பனை. பாரிஸ் அருங்காட்சியகத்தில் 3ஆம் நெப்போலியன் காலத்து நகைகள் கொள்ளை. ஏணியை பயன்படுத்தி 4 நிமிடங்களில் கொள்ளையடித்து தப்பியவர்களை தேடும் காவலர்கள். தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி உற்சாக கொண்டாட்டம். பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழும் குடும்பங்கள். புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து தலை தீபாவளி கொண்டாடும் புதுமண தம்பதிகள். இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு உற்சாகம். INS விக்ராந்த் கப்பலால் பாகிஸ்தான் தூக்கத்தை தொலைத்தது. கடற்படை வீரர்களுக்கு இனிப்பு ஊட்டிவிட்டு தீபாவளி கொண்டாடிய பிரதமர் மோடி பெருமிதம். இரவிலேயே சென்று விக்ராந்த் கப்பலில் விமான சாகசத்தை பார்வையிட்ட பிரதமர் மோடி. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கான பாடலை பாடி நிகழ வைத்த வீரர்கள். उठा तिरंगा सीने में जब जल थल नभ में पुकार हुई सिंदूर की लाली चमक उठी प्रतिशोध की सीमा पार हुई சிவகாசியில் இந்த ஆண்டு 7,000 கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனை. கடந்த ஆண்டை விட அதிகரித்ததால் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி. தீபாவளியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம். தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடித்ததில் 89 பேர் காயம். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யலாம் என கணிப்பு. அக்டோபர் 23ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களிலும் மிக கனமழை என எச்சரிக்கை. நடப்பாண்டில் மட்டும் 7வது முறையாக நிரம்பியது மேட்டூர் அணை. அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு 20,000 கனஅடியாக அதிகரிப்பு. வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் மழை காரணமாக வாணியம்பாடி அருகே புள்ளூர் தடுப்பணை நிரம்பியது. உபரிநீர் வெளியேறுவதால் பாலாற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கும் கனமழை. முன்னெச்சரிக்கையாக நட்சத்திர ஏரியில் படகு சவாரி நிறுத்தம். தீபாவளியை ஒட்டி ரசிகர்களை சந்தித்தார் நடிகர் ரஜினிகாந்த். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என வாழ்த்து. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டுகிறேன்.
ஆழ்கடலில் சிக்கி தவிக்கும் குமரி மீனவர்கள் 30 பேர் பாதுகாப்பாக கரை திரும்ப நடவடிக்கை. மீனவர்களுக்கு மீண்டும் செயற்கைக்கோள் தொலைபேசி சேவை வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிவு. பன்ருட்டியில் எதிர்வீட்டில் பட்டாசு வெடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி அடித்து கொலை. தப்பி ஓடியவருக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு நாளை மறுநாள் சிறப்பு ரயில் இயக்கம். மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலிக்கு வியாழக்கிழமை பகலில் சிறப்பு ரயில். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குறைந்தது வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க கட்டுப்பாடு இன்றி அனுமதி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையால் குற்றால அருவிகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. 5வது நாளாக விதிக்கப்பட்ட தடையால் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் சரிந்து 95,360க்கு விற்பனை. வெள்ளி விலை மாற்றமின்றி ரூபாய் 190க்கு விற்பனை. பாரிஸ் அருங்காட்சியகத்தில் 3ஆம் நெப்போலியன் காலத்து நகைகள் கொள்ளை. ஏணியை பயன்படுத்தி 4 நிமிடங்களில் கொள்ளையடித்து தப்பியவர்களை தேடும் காவலர்கள்.